உத்தரப்பிரதேசத்தில் இன்று விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. கொட்டும் மழையிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். கர்நாடக மாநிலத்தில் 3 அமைச்சர்கள் பதவி பறிபோனது. சட்டசபையில் ஆபாச படம் பார்த்ததால் நடவடிக்கை. அமைச்சர் நாராயணசாமி மீது அவதூறு வழக்கு. கூடங்குளம் போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் தகவல். ஸ்பெக்ட்ரம் முறைகேடு விவகாரம். தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறன் மீது அமலாக்கப் பிரிவினர் வழக்கு பதிவு. வணக்கம். விரிவான செய்திகள். கர்நாடக சட்டசபையில் விவாதத்தின் போது செல்போனில் ஆபாச படம் பார்த்துக் கொண்டிருந்த கர்நாடக அமைச்சர்கள் 3 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்று விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் சீதாராமையா தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக அவையில் புகார் தெரிவித்தார். அப்போது கர்நாடக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் லக்ஷ்மண் சவதி தனது செல்போனில் ஆபாச படம் பார்த்துக் கொண்டிருந்தது தெரியவந்தது. அவருடன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் சி பாட்டீலும் இணைந்து ஆபாச படம் பார்த்துக் கொண்டிருந்ததை தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் முதல்வர் குமாரசாமி, இச்சம்பவம் சட்டமன்ற வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி என்றும் அமைச்சரின் ஒழுக்கமற்ற செயலுக்கு பாஜக தலைவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் லக்ஷ்மண் சவதி, தாம் ஆபாச படம் பார்க்கவில்லை என்று கூறி தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். இந்த சம்பவம் வெளியானதை அடுத்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர் லக்ஷ்மண் சவதி வீட்டு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவகாரம் பெரிய அளவில் வெடித்ததை அடுத்து புகாருக்கு ஆளான அமைச்சர்கள் லக்ஷ்மண், சி பாட்டீல் மற்றும் கிருஷ்ண பல்லேமார் ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். इस तरह की खबर हमारे पास कोई नहीं है। आपने जो बताया है उसके आधार पर सिर्फ इतना कहा जा सकता है कि राजनीति में हाई मोरल ग्राउंड रखना चाहिए और जिसने भी इस तरह की हरकत की होगी उसका जरूर संज्ञान भाजपा लेगी. இதைத் தொடர்ந்து அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் பரத்வாஜ் ஏற்றுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கொட்டும் மழையிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. சீதாப்பூர், அம்பேத்கர் நகர், பல்ராம்பூர், சித்தார்த் நகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 55 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கொட்டும் மழையிலும் ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். छाता लगा करके पन्नी ओढ़ करके हम लोग सभी जाएंगे. தாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் ஊழலை ஒழித்து மக்களின் வளர்ச்சிக்கு பாடுபடுவராக இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். आम लोगों को अपना मत देकर जो भ्रष्ट लोग हैं पहली बात तो उनको लाना नहीं चाहिए लोकतंत्र में, ठीक, और उनको चुनना नहीं चाहिए. जो ईमानदार लोग हैं, जो स्वच्छ छवि के लोग हैं, उन्हीं लोगों को वोट करना चाहिए और विकास के नाम पर वोट करना चाहिए, न तो जातिवाद के नाम पर वोट करना चाहिए, न तो जो है किसी के बहकावे में कोई वोट करना चाहिए. பாதுகாப்பு பணியில் மாநில போலீசாருடன் ஊர்காவல் படையினரும் 680 பிரிவு மத்திய துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். கூடங்குளம் போராட்ட விவகாரத்தில் தன் மீது அவதூறு குற்றச்சாட்டு சுமத்திய மத்திய அமைச்சர் நாராயணசாமி 3 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டு வழக்கு தொடரப்போவதாக போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடி வரும் போராட்டக் குழுவினருக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி வருவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனங்களில் மத்திய உள்துறை சார்பில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதற்கிடையே புதுச்சேரியில் பேசிய அமைச்சர் நாராயணசாமி, அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமாருக்கு சொந்தமான தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து 12 கோடி ரூபாய் நிதி வந்தது தொடர்பான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்திருந்தார்.
அமைச்சரின் இந்த பேச்சிற்கு பதிலளித்துள்ள உதயகுமார், அமைச்சர் தம்மிடம் இருப்பதாக கூறும் ஆதாரத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அவதூறாக பேசுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் நாராயணசாமிக்கு உதயகுமார் அனுப்பியுள்ள நோட்டீஸில் 3 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் அவர் மீது கிரிமினல் குற்ற வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சன் டிவி உரிமையாளர்கள் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் மீது அமலாக்கப் பிரிவினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரத்தில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் மலேசிய நிறுவனமான மேக்சிஸ் நிறுவனத்திற்கு ஆதரவாக ஏர்செல் நிறுவனத்தை நிர்பந்தித்த வழக்கில் பல கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் மற்றும் சிபிஐ வழக்கு பதிவு செய்ததை அடுத்து ஜவுளித்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் ராஜினாமா செய்தார். இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருந்து வந்த நிலையில் ஏர்செல் மற்றும் மேக்சிஸ் நிறுவன விவகாரத்தில் 550 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடந்ததாக கூறி தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறன் மீது அமலாக்கப் பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய பதவிகளில் இருப்பது மக்களுடனான தொடர்புகளுக்கு தடைகளை ஏற்படுத்திவிடும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள பகுதிகளில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். பந்தோஷி நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய ராகுல் காந்தி, அரசியலில் பெரிய பதவிகளில் இருப்பவர்களுக்கும் மக்களுக்கும் இடையேயான இடைவெளியை அதிகரித்துவிடும் என்றும் இதற்கு இந்த மாநில முதல்வர் மாயாவதியும் முன்னாள் முதல்வர் முலாயம் சிங்கும் சிறந்த உதாரணமாக உள்ளனர் என்றும் கூறினார். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா ஒளிர்கிறது என்று கூறி பாஜகவினர் பிரச்சாரம் செய்தனர். காங்கிரசிற்கு அப்போது 80 இடங்கள் கூட கிடைக்காது என்றும் அவர்கள் கூறினார்கள். ஆனால் காங்கிரஸ் தான் அப்போது ஆட்சியை பிடித்தது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராவணனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சசிகலாவின் உறவினரான ராவணன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனு கோவை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் சென்னை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ராவணன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 2 நாள் போலீஸ் காவலில் அனுப்பி நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் நேற்று அவரிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ராவணன் மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலீஸ் விசாரணையின் போது உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டதால் அவர் மயக்கம் அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ரயில்களில் முன்பதிவு செய்வதற்கான நாட்களை நீட்டித்து ரயில்வே துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நீண்ட தூரம் ரயில் பயணம் செல்லும் பயணிகள் முன்கூட்டியே டிக்கெட்டுகளை பதிவு செய்வது வழக்கம். தற்போது முன்பதிவு டிக்கெட் பெறுவதற்கான கால இடைவெளி 90 நாட்களாக இருந்து வருகிறது. இதை மேலும் நீட்டித்து 120 நாட்களாக அதிகரிக்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தும் விதத்தில் ரயில்வே தகவல் தொடர்பு சாதனங்களில் மாற்றம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் குறுகிய தூரம் செல்லும் ரயில்களுக்கு முன்பதிவு செய்யும் முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருந்தபடி தேமுதிகவின் அமைப்பு தேர்தல் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஏற்கனவே கிளை கழகம், ஊராட்சி மற்றும் பேரூர் கழகம், மாநகராட்சி அனைத்து பகுதி கழக தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இளைஞர்களும் இளம் பெண்களும் தேமுதிக கழக அமைப்பு தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் பணியாற்ற ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஒன்றிய நகர கழகத்திற்கான 3ஆம் கட்ட அமைப்பு தேர்தல் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 4ஆம் கட்டமாக வருகிற 13ஆம் தேதி மாவட்ட கழக தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இடதுசாரி கட்சிகளால் மட்டுமே ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மாநில மாநாடு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரகாஷ் காரத்,
காங்கிரஸ் கூட்டணியும் பாஜகவும் மக்களுக்கு எதிரான புதிய தாராளமய கொள்கையை வகுத்து வருவதாக குறிப்பிட்டார். இதனை எதிர்த்து இடதுசாரிகள் கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், இடதுசாரிகளால் மட்டுமே ஊழல் இல்லாத ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுவரும் தகுதி உள்ளதாக தெரிவித்தார். Janata Party, the BJP, is not different from that of the Congress. We see its record when it was in government in the period of the NDA government, how it pursued the same neoliberal policies. We see the government in Karnataka and its other governments in places like Madhya Pradesh, which have become notorious for corruption, for its links with the mining mafia. So the BJP cannot provide any alternative to the Congress today. Only the CPIM and the left parties are the consistent fighters against the neoliberal policies. மேலும் விலை உயர்வு, விவசாய நெருக்கடி மற்றும் மக்களின் வாழ்வாதாரம், வணிகம் உள்ளிட்டவைகளுக்கு மட்டுமல்லாமல் ஊழலை எதிர்க்கவும் மாற்றுக் கொள்கைகளை கொண்டுவரவும் இடதுசாரி தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியால் முடியும் என்றும் பிரகாஷ் காரத் நம்பிக்கை தெரிவித்தார். சமூக விரோதிகளின் அராஜகத்திற்கு எதிர்ப்பு, புதுவையில் வியாபாரிகள் கடையடைப்பு. அரக்கோணம் அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல், உரிய நேரத்தில் கண்டறியப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.